காலத்துல எல்லாம் என்ன, எல்லா தேசத்துலயும் வந்து எல்லா மக்களுக்கும் ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் ராஜா இல்ல. எல்லாரையும் பார்த்துட்டு இவங்களுக்கும் என்ன ஆசை வந்துச்சு, எங்களையும் வழி நடத்த ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட கேக்குறாங்க. இப்போ சாமுவேலுக்கு ஒன்றும் புரியல, அவருக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. இப்போ போயிட்டு கர்த்தர் கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே இது மாதிரி ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, சரி அவங்க ராஜா வேணும்னு கேட்டா ராஜாவே நீ வந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லுவாரு கர்த்தர். சாமுவேல் வந்து கொஞ்சம் டவுட்டா கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, அவங்க வந்து உன்னை வேணான்னு சொல்லல, அவங்க வந்து என்னதான் வேணான்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா அவங்கள வழி நடத்திட்டு வந்தேன் இல்லையா, அவங்க எத்தனை தடவை வழி விலகி போனாலும் அவங்கள நல்வழியில கொண்டு வந்த என்னதான் அவங்க வேணான்னு சொல்றாங்களே தவிர நீ நினைச்சுக்காத உன்னை வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சாமுவேல் தப்பா நினைச்சுக்கிறான் இல்லையா. நம்மள வேணான்னு சொல்றாங்க இந்த ஜனங்கன்ட்டு, உன்னை வேணான்னு சொல்ல, அவங்க என்னையே வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரு. அதனால பரவாயில்ல, நீ அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து. ஆனாலும் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றதை மட்டும் எடுத்து சொல்லு ஃபர்ஸ்ட்.